ஹாய் ஹலோ மக்களே, இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஒரு குட்டியோண்டு செடியாக ஒரு ₹2க்கு நம்ம வந்து வாங்கி வச்சோம். அது வந்து இவ்வளோ காய்கள் வந்து காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. பூக்கள் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து உதிரிக்கிட்டு தான் இருக்கும். நம்ம வந்து அதுக்கு தகுந்த உரங்கள் வந்து அதிகமாக போட்டுகிட்டே வந்தோம்னா இது மாதிரி அழகாக காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த செடிகளை எடுத்துட்டிங்கனாலும் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து பூக்கள் வந்து கொட்ட தான் ஆரம்பிக்கும். போக போக தான் நம்ம வந்து உரங்கள் அதிகமாக போட போட அது வந்து நல்லா காய் பிடிச்சி வளர ஆரம்பிக்கும். இதுக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் ஆகட்டும், திட உரங்கள் ஆகட்டும் அதிகமாக நம்ம வந்து கொடுத்துட்டே இருக்கணும். ஏற்கனவே வீக்லி ஒன்ஸ் கொடுத்தோன்னா அந்த பூக்கள் விடும்போது 2 டைம்ஸ் கொடுத்தோன்னா தான் நமக்கு வந்து காய்கள் வந்து பெரிதளவு கிடைக்கும். பாருங்கள், நம்ம வீட்டில் கத்திரிக்காய் வந்து எவ்வளோ பெருசாக காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு வந்து ரொம்ப உரங்கள் வந்து நாங்கள் கொடுத்துட்டே வந்துகிட்டே இருந்தோம். மீன்குட்டி வந்து பறிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தார். செடியிலே இருக்கட்டும்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பெருசாகிடுச்சுன்னா வீணாக தானே போகணுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஆனால் இன்னும் காய்கள் வந்து பெருசாகும் போல். அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் வச்சுட்டு போயிட்டோம். சரி, இன்னும் ஒரு 2 டேஸில் வந்து கழித்து பறிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். காய்கள் ரொம்ப பார்க்கவும் சூப்பராக இருந்துச்சு. நல்லா குண்டு குண்டு கத்திரிக்காவாக நம்ம கார்டனில் இன்றைக்கி ஒரு 3 காய்கள் வந்து காய்ச்சிருக்கு. ஒரு 2 டேஸில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். காய்கள் நல்லா இன்னும் கொஞ்சம் பெருக்கணும். பிஞ்சாக தான் இருக்குது. ஆனால் பாருங்கள், இந்த காயே இவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு காரணம் நம்ம தயாரித்து வச்ச உரங்களை வந்து நம்ம வந்து வீக்லி 2 டைம்ஸ் போட்டுகிட்டே இருக்கிறது தான் காரணம். நீங்களும் இந்த மாதிரி உரங்கள் தயாரித்து உங்கள் செடிகள், கத்திரிக்காய், தக்காளி, மிளகாய் எல்லா கன்றுகளுக்கும் போடுங்க. நிறைய காய்க்கும். நம்ம வீடியோ தொடர்ந்து பாருங்கள். அதிகளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதிகளவு ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே.